1 கோடி பனை விதைகள் விதைப்பது சாதனைக்காக அல்ல, நம் சந்ததியினருக்காக. காவிரி கரையில் 1 கோடி பனை விதைகள் நெடும் பணியில் தருமபுரி மாவட்ட பொதுமக்கள் கலந்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி. சாந்தி ஈயாப்பா அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். காவிரி கரையில் 1 கோடி பனை விதைகள் நெடும் பணியின் தொடக்க விழா தருமபுரி மாவட்ட ஒகேனக்கல் காவிரி கரையில் வருகின்ற 8/9/2024 அன்று நடைபெறுகிறது. முன்னேற்பாடு பணிகள் குறித்த துறை அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி. சாந்தி ஈயாப்பா அவர்கள் தலைமையில் இன்று 30/8/2024 நடைபெற்றது. இப்பணியில் 100க்கும் மேற்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் 1,00,000 தன்னார்வலர்கள், மாணவ மாணவிகள், சமூக சேவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அவர்கள் உதவி ஆப்/பனை என்ற இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதோடு பங்கேற்பவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே காவிரி கரையில் 1 கோடி பனை விதை நெடும் பணியில் தருமபுரி மாவட்ட மாணவ மாணவியர்கள், சமூக சேவகர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு நம் மாநில மரமான பனை மரத்தை நட ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மருத்துவர் சே. பால் பிரின்சி ராஜ்குமார், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது திரு சையது முஹிதீன் இப்ராஹிம், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி ஜோதி சந்திரா, கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு மு. ராஜவேலு, தமிழ்நாடு தன்னார்வலர் அமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு என். ஹரிகிருஷ்ணன், திரு பசுமை சங்கர், வட்டாட்சியர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், அரசு துறை அலுவலர்கள், தன்னார்வ அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அது இல்லாம இப்ப இந்த பனை விதை இருக்குன்னு சொல்லிட்டு இமிடியேட்டா சேகரித்தல், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சேகரித்து ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. அப்புறம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாங்க 100 நாள் பணியாளர்களை வச்சு இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு மண்வெட்டி அளவுக்கு இருந்தா போதும். ஒரு மண்வெட்டி எடுத்து வெளியில போட்டாலே போதும். ரொம்ப ஈஸியான ஒரே ஒரு மண்வெட்டி டெப்த் இருந்தா போதும். அகலம் மட்டும், இந்த குழியினுடைய அகலம் மட்டும் ஒரு 3 அடி இருக்கணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பிளான்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு சீடு கலெக்ஷன் தான் மெயின். அதை கொஞ்சம் பண்ணிட்டு நம்ம வந்து சம்பந்தமா இன்னொரு இன்டர் டிபார்ட்மெண்டல் மீட்டிங் மாதிரி செப்பரேட்டாக இது பண்ணி இப்போ இன்னிலிருந்து செயல்பட வேண்டியது சேகரித்தல், விதைகள் சேகரித்தல். இதில் இந்த ஒகேனக்கல் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஏரியாவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். மற்ற பிளாக்ல அந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் தாசில்தார்ஸ் கொஞ்சம் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. 1 or 2 days பிஃபோரே 100 நாள் பணியாளர்களை வச்சு அந்த குழி எடுத்துலாம் பண்ணிடுங்க. அந்த ஆப்புங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி ஷேர் பண்ணுறோம். அப்புறம் அந்த 100 அடிக்கு பக்கத்துலேயே எங்கே நம்ம விதைக்கணுங்கிற இன்புட் வந்த உடனே ஜஸ்ட் அதை விதைச்ச உடனே இந்த ஆப்